ஏக இறைவனின் திருப்பெயரால் அதிகாரத்தில் பங்கெடுப்போம், அரசியலை மாற்றியமைப்போம் என கொள்கை விளக்கத்தில் அரசியல் வானில் பேரொளியாய் உதயமானது மனிதநேய மக்கள் கட்சி. அடிமை அரசியல் அவமானம், மாற்று அரசியலே தன்மானம் என மண்டியிடா பேரியக்கம் மனிதநேய மக்கள் கட்சி. மனிதநேய மக்கள் கட்சி நேர்மை மனசாட்சி. மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் சேவையின் நீட்சி. மனிதநேய மக்கள் கட்சி இளைஞர்களின் எழுச்சி. மனிதநேய மக்கள் கட்சி தமிழகத்தின் மறுமலர்ச்சி. மனிதநேய மக்கள் கட்சி சமத்துவ ஜனநாயக புரட்சி. அழைக்கிறது நம்மை போராட்ட களம் நோக்கி. விலையில்லா உழைப்பை தரும் வெற்றியின் அடித்தளமே, செய் என்று சொல்லும் முன்னால் செய்து முடிக்கும் செயற்கரமே. வெண்சிறை கொட்டடியில் இளமை இழந்து வலிமை குலைந்து கண்ணில் ஒளி இழந்து மனநோயாளியாய் மரணப்படுக்கையில் கிடக்கும் சிறைவாசிகளின் சிதைந்து போன வாழ்க்கை எஞ்சிய நாட்களாவது நிம்மதியாக கழிய அவர்களின் விடுதலை கேட்டு பிப்ரவரி 7 மதுரை, சென்னை, கோவையில் மனிதநேய மக்கள் கட்சியின் விடுதலை கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பெரும் பேரிகை முழக்கம். ஒவ்வொரு விடியலும் சிறைவாசிகளை அடிமை என்று சொல்கிறதே ஏன்? பிறக்கும் புத்தாண்டுகளெல்லாம் சிறைவாசிகளை செத்துவிடச் சொல்கிறதே ஏன்? அழுகின்ற குழந்தைக்கு சோறு கிடைக்கும் என்பர் அம்மையும் அப்பனும் அதிகாரத்தில் மாறி மாறி இருந்தும் இன்னும் விடுதலை கிடைக்கவில்லையே ஏன்? அழுவது இஸ்லாமிய குழந்தைகள் என்பதனாலா? 16 ஆண்டுகள் கடந்தும் பரிதாபம், சிறைவாசிகள் படும் துயரங்கள் பொறுக்காமல் மனிதநேய இதயங்கள் கருகுகின்றன. மதிப்புமிக்க பேனாக்கள் அழுகின்றன. சிம்ம குரல்கள் எல்லாம் தழுதலுக்கின்றன. வளைப்பூக்கள் எல்லாம் வாடுகின்றன. ஏன் சிறை கம்பிகள் கூட உருகுகின்றது? மரணப்படுக்கையில் கிடக்கும் அபுதாகிர் உட்பட சாந்தன், முருகன், பேரறிவாளன் உள்ளிட்ட சிறைவாசிகள் விடுதலை கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வெற்றி வரலாறு படைக்கட்டும். இது நீதிக்கான போராட்டம். அநீதி நிர்மூலமாகி போகட்டும். சிறை கம்பிகள் பணியட்டும். அரை கதவுகள் திறக்கட்டும். விடுதலை கோரிக்கை ஆர்ப்பாட்டம் ஜார்ஜ் கோட்டை சூழ கேட்கட்டும். செங்கோட்டைக்குள்ளும் செல்லட்டும். விடுதலை காட்டு வேங்கைகள் வீதி எங்கும் குவியட்டும் குவியட்டும். அழைப்பெண் மகிழ்வில் மனிதநேய மக்கள் கட்சி குவைத் மண்டலம்.